ஹோண்டா புதிதாக வெளியிட்டு இருக்க டீசரில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, வரும் நவம்பர் 27 வெளியிட போகிற அந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஏற்கனவே சர்வதேச அளவில் சில நாடுகளில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. CUVe அப்படிங்கிற ஒரு மாடலை, அந்த மாடல் அடிப்படையில் தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூக செய்திகள் தற்பொழுது வெளியாக தொடங்கியிருக்கு. ஏன்னா அது வெளியிட்ட டீசர் அப்படி அந்த மாதிரி. இந்த டீசரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனுடைய அந்த எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்திருக்க அந்த அமைப்பு மற்றும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் பெற்றிருக்கிறது. மேலும் அதனுடைய இருக்கை தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த டீசர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இருக்க அதே போல தான் அந்த சீட் அமைப்பு இருக்கு. மேலும் முன்புறத்தில் வந்து LED ஹெட்லைட் தான் பெறப்போகுது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதுலயும் LED ஹெட்லைட் தான். 7 இன்ச் TFT கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க சர்வதேச அளவில் அந்த மாடல்ல. மேலும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட கூடிய பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களும் அந்த மாடல்ல இருக்கு. இந்த மாடல் பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி இலகுவாக எங்க வேணாலும் பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உடனடியாக பேட்டரி மாற்றிக்கொண்டு எங்க வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. அது 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வகையில், அதே நேரத்தில் 110 cc பெட்ரோல் இன்ஜினுக்கு இணையான பவரை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச அளவில். இந்திய சந்தைக்கு வர போற மாடலும் ஆக்டிவாவுக்கு இணையா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரைக்கும் வெளியாகல. இருந்த போதும் ஆரம்ப நிலை மற்றும் விலை சவாலாக அமையணும். அதே நேரத்தில் பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜியும் கொண்டு வரணும், ஃபிக்ஸ்டு பேட்டரியும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அநேகமாக அந்த மாடலில் கூட ரீபேஜ் செஞ்சு இந்திய சாலைகளுக்கு ஏற்ற வகையில் மாற்றி இருக்கலாம். அது தொடர்பாக வந்து முழுமையான விவரங்கள் தற்பொழுது எதுவும் கிடைக்கல. இருந்தபோது இந்த மாடல் 70 முதல் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விலை அநேகமாக ஒரு 1 லட்சத்திலிருந்து 1,50,000 விலை தொடங்கலாம். தற்பொழுது அறிமுகம் செஞ்சால் கூட இந்த மாடல் விற்பனைக்கு வர்றது அநேகமாக அடுத்த ஆண்டின் துவக்க மாதங்களில் தான் எதிர்பார்க்கப்படுது. மேலும் படிப்படியாக தான் டீலர்கள் விரிவுபடுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அநேகமாக 2025 ஆண்டின் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முழுமையான விவரங்கள் நவம்பர் 27 தெரிய வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.